ரஷ்யா யுக்ரைன் இடையே நடக்கும் போருக்கு மாணவர்கள் கட்டாயப்படுத்தி அனுப்பப்படுவதாக அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ரஷ்யாவில் பயின்று வந்த கடலூரைச் சேர்ந்த மாணவன் அளித்திருக்கும் புகார் என்ன? விரிவாக பார்க்கலாம். ரஷ்யா உக்ரைன் இடையே கடந்த 3 ஆண்டுகளாக போர் தொடர்ந்து வருகிறது. சர்வதேச நாடுகள் இதில் தலையிட்டு போரை நிறுத்துமாறு கோரிய போதும் ட்ரோன் தாக்குதல் நடந்து வருகிறது. கடந்த சில நாட்களாக ரஷ்யா தரப்பில் உக்ரைனில் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த போரில் வெளிநாட்டில் இருந்து வரும் மாணவர்கள் கட்டாயத்தின் பேரில் களமிறக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே பாளையங்கோட்டை கீழ்ப்பாதையை சேர்ந்தவர்கள் சரவணன் பாமா தம்பதியர். இவர்களது மூத்த மகன் கிஷோர் என்பவர் கடந்த 2021ஆம் ஆண்டு மருத்துவ படிப்புக்காக ரஷ்யா சென்றார். ரஷ்யாவில் படிப்பு போக மீதி நேரங்களில் அங்குள்ள கொரியர் நிறுவனத்தில் பகுதி நேரம் வேலை பார்த்து வந்துள்ளார். இவருடன் தமிழ்நாட்டை சேர்ந்த நிதிஷ் மற்றும் ரஷ்யாவை சேர்ந்த மாணவர்கள் 2 பேர் என 4 பேர் ஒரே அறையில் தங்கியிருந்தனர். இந்நிலையில் கொரியர் விநியோகத்தின் போது கிஷோரிடமிருந்த பார்சலில் போதைப் பொருள் இருந்ததாக கூறி அவரை ரஷ்ய போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவர்களில் ரஷ்ய மாணவர்கள் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் கிஷோர் மற்றும் நிதிஷ் விடுவிக்கப்படவில்லை. இதுகுறித்து அறிந்த கிஷோரின் பெற்றோர் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். தனது மகனை ரஷ்யா விடுவிக்க மறுப்பதாக கூறியவர்கள் கிஷோரின் ஆடியோவையும் சமர்ப்பித்தனர். அதில் உக்ரைனுக்கு எதிராக போரிடுவதற்கு ரஷ்யா மாணவர்களை தயார் செய்வதாக கூறுகிறார். அப்பா நான் இங்கே சைன் போட மாட்டேன்னு சொன்னேன்ப்பா வாருக்கு. அப்புறம் அவங்க ஒன்று இங்கே இருந்து கூப்பிட்டு போயிட்டு இப்போ நீ சைன் போட்டு தான் ஆகணும், இப்போ நீ சைன் போடல நாங்கள் இப்போ அடிக்க ஆரம்பிச்சிருவோம் அது இதுன்னு சொல்லி இது பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க. ரூமில் வந்து மூடி வச்சிருவோன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. நீ இப்போ சைன் போட்டு தான் ஆகணுன்ற மாதிரி சொல்கிறானுங்க. எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. இன்னைக்கு டக்குன்னு கூப்பிட்டு அவங்க பாட்டுக்கு சைன் போடு, நீ போகிற நாள் அன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில, அவங்க பயமாக இருக்குப்பா. இது ரஷ்யா சார்பாக 10 நாட்கள் போர் பயிற்சி அளித்து பின்னர் போர்க்களத்திற்கு அனுப்புவதாகவும் இதற்கு மறுப்பவர்களை சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்துவதாகவும் அதிர்ச்சிகர புகார் அளித்துள்ளார். உக்ரைனுடன் போர் நடத்தும் ரஷ்யா தனது நாட்டு குடிமகன்களை அவர்கள் விருப்பத்தின் பேரில் ஈடுபடுத்துவதை விடுத்து வெளிநாட்டில் இருந்து படிக்க வரும் மாணவர்களை கட்டாயப்படுத்தி போருக்கு அனுப்புவது உலகளவில் பெரும் சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது. ரஷ்யாவில் கைது செய்யப்பட்ட மாணவனை விடுவிக்குமாறு பாமக தலைவர் அன்புமணி உள்பட பலரும் மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. காப்பாற்றி